வங்கக்கடலில் வருகிற நாட்களில் குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகள், குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதன் பிறகு புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அப்போ இனி வருகிற நாட்கள்ல உருவாகிற இந்த புயல் சின்னம் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும். அதன் பிறகு வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிற இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் செல்வதற்கான வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு. ஒன்று சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரை கடக்கணும், அப்படி இல்லைன்னா சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த